Hi guys, welcome to We Talk Cricket. This is Akshay. So in the Cricket This Week episode 3, we are going to discuss a lot more interesting stuff which has happened in this week through and through. அதில் வந்துட்டு ஒரு எஸ்ஏ T20ல வந்துட்டு எம்ஐயோட சாம்பியன்ஷிப் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து திமுத் கருணரத்னேவோட ரிட்டையர்மெண்ட், அந்த மாதிரி லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் ஸ்டஃப் பத்தி பேச போறோம். அதுவும் அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் பாயிண்ட் வந்துட்டு we are going to address with lot more insights also. So we are going to join by Hari and Adav. Hey guys. Hi Adi. Hey. Hi Hari. Yeah, so we'll straight away pitch into this England tour of India. Match day live ன்னு சொல்லி எல்லா மேட்சுக்குமே நம்ம வந்து போடுவோம். வந்துட்டு கம்மிங் மேட்ச் எல்லா மேட்சுமே நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு We Talk Cricket and click on that bell icon so that you get the notification. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு எல்லாருமே நம்ம கமெண்ட்ஸ்ல அட்ரஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஜாயின் பண்ண லேட்டஸ்ட் லைவ்லாம் ஹரி நோஸ் தட் ப்ரிடாமினன்ட்லி பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஏன் வந்துட்டு இந்த இங்கிலாந்து டீம் வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ஆர்ச்சரோட யூசேஜ் இல்ல மெக்லமோட அந்த மெத்தடாலஜி, அதே மாதிரி மார்கனோட அந்த மிஸ் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு மார்கனை மிஸ் பண்றது இதெல்லாம் பெரிய கொஸ்டினாவே இருந்துட்டு இருந்து. ஸோ அதை அட்ரஸ் பண்றதுக்கு வந்துட்டு நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டை சொல்லிடுறேன். தென் ஐ லீவ் த ஸ்டேஜ் டு ஹரி அண்ட் ஆடி டு டிஸ்கஸ் ஆன் திஸ் ஃபர்தர் இன் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு வந்து நான் என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, ஒரு கோச் ஒரு கேப்டனோட புதுசா வந்து சேர்றது, ஒரு எக்ஸாம்பிள் மேத்யூ மாட்டோட அந்த பட்டரோட இது, இயன் மார்கன் வந்துட்டு அவர் இருக்கும்போது எந்த கோச்சஸ் இருந்தாலும் he was really good with them because அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 118 மேட்சஸ் போச்சு, 118 மேட்சஸ் ஓடிஐல. ஸோ இப்போதான் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மேத்யூ மாட்க்கு ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட் ஓடிஐ 2023 வேர்ல்ட் கப் இன் இந்தியா கூட நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதே கொஞ்சம் கஷ்டம் தான் ஏர்லியான நான் சொல்றேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் மேனேஜிங் பீப்புள். இங்க வந்துட்டு ஒரு கோச்சஸ்னா வந்து பேட்டை பிடிச்சு எப்படி பேட்டிங் ஆடணும் அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க போறது. இட்ஸ் அபவுட் மேனேஜிங் நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ். என்னதான் பட்லரும் மார்கனும் தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு காட்டிக்கிட்டாலும் கேம்ல வந்துட்டு அந்த ஐடியாலஜி டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 11 சொல்றேன்னா ஹரி மைட் ஹேவ் இஸ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். இவனை நான் 5 இறக்குவேன், ஆடி வில் ஹேவ். அந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் இன்ஸ்டா ரீல்ஸ்ல கூட அப்பப்போ வந்துட்டு இட் இஸ் கோயிங் ஆன். ஐ டோன்ட் நோ that doesn't add anything இல்லையா? ஏன்னா நம்ம we are looking from away. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த ஐடியாலஜிலாம் ஒரே பேஜ்ல இருந்தாதான் வந்து சக்சஸ் பார்க்க முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த ஓடிஐ டீம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறது வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வித் மெக்கலம் அண்ட் பட்லரே இன்னும் பில்ட் ஆகலையோ. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டிராவிட் ரோஹித் ஏர்லியரா வந்து நிறைய லாசஸ் பண்ணாங்க. அதே மாதிரிதான் வந்து கௌதம் கம்பீர் இப்போ ஏர்லியரா வந்தோடனே ஸ்ரீலங்கா சீரீஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது I think that is the basic thing. So இன்னும் இதை பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்கு ஹரி அண்ட் ஆடி ஐ வாண்ட் their point of view. ஸோ நீ சொன்ன மாதிரி தான் மச்சான். ஸோ லைக் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாண்டோட பிளேயர்ஸ்க்கு ஸ்கில் வைஸ் வந்து நோ டவுட், அப்சல்யூட்லி நோ டவுட். எவ்ரி ஒன் லைக் வி ஆல் ஆல்சோ சீன் லைக் ப்ரூக், ஹாரி ப்ரூக் வந்து ஏன் இப்போ கரண்டா இப்போ ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்காரு. இஸ் ஆல்சோ த நெக்ஸ்ட் ஜென் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது த பிளேயர்ஸ் ஹூஸ் பிளே ஸ்பின் வெல். அதே மாதிரி இப்போ எமர்ஜிங் பிளேயரா ஜாக்கப் பெத்தல் இருக்காரு அண்ட் இஸ் ஆல்சோ did well in the first ODI as well. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து லைக் அந்த திங்கிங் ஆஃப் அந்த நேரத்துல வந்து கேமை வந்து எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படின்றத வந்து கரெக்டா அன்லாக் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. ஆன் டே மேட்ச் சுச்சுவேஷன்ல சில நேரத்துல வந்து சில மைன்யூட் எரர்ஸ்லாம் பண்றாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா தேர் கோயிங் டு பி இட் இஸ் கோயிங் டு பி மேட்னஸ். ஸோ அதை வந்து நம்ம இந்த செகண்ட் ஆர் தேர்ட் ஓடியில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஓவர் டு ஆடி. ஸோ என்னோட மெயினான ப்ராப்ளம் என்னன்னா, இந்த டீமுக்கு வந்து டெம்பரமெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ். ஆனால் என்னன்னா வந்து இந்த கோட் ஆஃப் ஓடிஐ கிரிக்கெட் வந்து இவங்க கிராக் பண்ணாத மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா வந்து இந்த நிறைய பிளேயர்ஸ் வந்து சுச்சுவேஷன்ஸ்க்கு ஆடாம அவங்க வந்து ஒரு கண்டினியூஸா வந்து ஒரே கியர்ல ஆடிட்டே இருக்காங்க. ஒரு சில ஃபேஸ் ஆஃப் கேம்ஸ்ல வந்து ஓடிஐ கிரிக்கெட்ல வந்து நீங்க வந்து பொறுமையா நிதானமா கேமை வந்து அன்டில் த லாஸ்ட் 10 hours 15 hours கொண்டு போகணும். பட் அதை வந்து இந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸ் வந்து பண்ண ஃபெயில் பண்றாங்க. இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி இருந்த ஜாசன் ராய், ஜானி பேர்ஸ்டோ, மொயின் அலி அண்ட் ஜோ ரூட் வந்து இதை பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்க பிளேயர்ஸ் வந்து இதை பண்ணாம இருக்காங்க. ஐ திங்க் இந்த டீமே வந்து அதை பண்ணாங்கன்னா, இந்த மிடில் ஓவர்ஸ் வந்து ஒரு காஷன்லெஸ் கிரிக்கெட் ஆடினாங்கன்னா ஐ திங்க் திஸ் டீம் கேன் டூ வண்டர்ஸ் தோணுது. ஸோ இதுல வந்துட்டு இந்த மார்கன் அண்ட்
ஆஃப்டர் மார்கன் அந்த டிஃபரன்ஸை பத்தி கொஞ்சம் அதை அட்ரஸ் பண்ணணும்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஜென்ரலா நான் ஒரு பேஸ்ல டச் பண்ணேன், தென் வி பிச்ட் இன் வித் ஹவு தே ஹேவ் டு டேக் த கேம் அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து ஜென்ரலா வந்து நம்ம வந்துட்டு பேசல. மார்கன் ஹேட் திஸ் 65 வின் பர்சன்டேஜ். த பர்சன்டேஜ் விச் இஸ் மென்ஷன்ட் இஸ் த வின் பர்சன்டேஜ். 118 மேட்சஸ் வந்துட்டு அந்த வின் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணிருக்காரு மச்சான். அதே மாதிரி ஆஃப்டர் மார்கன் பட்லர் எடுத்தப்போ சின்ஸ் ஒரு 2020 பிஃபோர் மார்கன் சொல்றது வந்து எக்ஸாக்டான டைம் ரேஞ்ச் வந்து வேர்ல்ட் கப்ல தோத்து பங்களாதேஷ்க்கு அடுத்து மேட்ச் நடந்தது. பங்களாதேஷ்ல தோத்து வெளில போயிடுவாங்க அந்த 2022. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்துட்டு இங்கிலாந்துல ஒரு மேட்ச் ஆடுவாங்க நியூசிலாந்தோட. அதுல 405 சம்திங் அடிப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்ல இருந்து அவர் வந்து இந்த 2022 ஜூன் வரை நான் எடுத்த டேட்டால தான் 118 மேட்சஸ். கேப்டன் மோர் மேட்சஸ் ஆக்சுவலி. பட் அந்த அவங்களோட அந்த ரிசர்ஜன்ஸ் ஏரியா அது. அதுல வந்துட்டு மார்கன் வந்துட்டு பண்ணும்போது என்ன ஒரு இது இருந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு லியம் பிளங்கட் மாதிரி ரோல் கிளாரிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஏன்னா 118 மேட்சஸ் பார்த்தா ஒரே பிளேஸ் தான். இப்ப சொன்ன மாதிரி இப்போ ராயோ இல்ல யாரு சொன்னா அவங்க எல்லாம் ஆடிட்டே இருந்தாங்க த்ரூ அண்ட் த்ரூ. ஸோ இந்த இடத்துல வந்து இது செட்டப்பே கொஞ்சம் புதுசுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா ஆஃப்டர் மார்கன் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா 118 மேட்சஸ் ஃபார் மார்கன் இட்ஸ் லாங்கர் சைஸ் சாம்பிள் சைஸ். இங்க வந்து நம்ம ஆஃப்டர் மார்கன் பேசுறது 43 கேம்ஸ். இட் இஸ் நாட் தட் 43 கேம்ஸ்ல 39% அப்படின்னா நான் ஐ திங்க் இட்ஸ் 18 மேட்சஸ் தான் அவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸ். 40 மேட்ச் இது எப்படி பாரு. ஆனா டாப் டீம் சொல்றாங்க. இன்னொன்னு வந்துட்டு நம்ம இதை அட்ரஸ் பண்ணிருந்தோம். ஐ வாண்ட் டு அட்ரஸ் இட் லைவ்ல அட்ரஸ் பண்ணோம். லைவ்ல வந்து நிறைய ஸ்டாட்ஸ் கொடுப்போம். ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க லைவ்ல ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். அதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இது இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் அ ரெக்கார்டட் ஒன். நாங்க அது வந்து லைவ்ல போகணும்னால உங்க கமெண்ட்ஸ் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே நாங்க எடுத்து அப்பப்போ நாங்க அட்ரஸ் பண்ணோம் வித் ஸ்டாட் ஆல்சோ. யூ வில் கெட் லாட் மோர் திங்ஸ். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு பார்க்கும்போது இந்த 39% த்ரூ அவுட் ஃபார் 43 கேம்ஸ்ன்றது வந்து நம்பர் 7 இங்கிலாந்து இன் ஓடி. தேர் 7th ranked டீம். இப்போ நான் என்ன சொல்றேன், மேசிவ் டிஃபரன்ஸ் மேட்னஸ் எல்லாமே அக்ரி தான். ஏன்னா பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி சொல்றதுல நம்ம கொஸ்டினும் பண்ண முடியாது. கரெக்ட் தான் ஹரி சொல்றது. பட் ஐ டோன்ட் திங்க் இந்த 43 கேம்ஸுக்கு வந்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்றதுன்றது எந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம வந்துட்டு இப்போ அவங்க சரி பண்ணிடுவாங்க, பொட்டன்ஷியலா வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்றது இல்லாம ஒரு ஒன் ட்ரிக் போனி மாதிரி ஒரு பிளாட் பிச்சஸ்ல மட்டுமே தான் வந்துட்டு ஆட முடிஞ்ச மாதிரி இவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மெக்லம் உள்ள வந்தாலே என்ன பண்றாருன்னா 2 ஐடியாலஜி உள்ள கொண்டு வர்றாரு. ஒண்ணு வந்துட்டு யாரு வந்தாலும் பால் ஸ்விங் ஆகுதோ ஸ்விங் ஆகலையோ ஷார்ட் பால் யாருக்குமே. இப்போ ஆர்ச்சர் வந்துட்டு பால் ஸ்விங் பண்ணாரு, மொஹமூதும் வந்துட்டு பால் ஸ்விங் பண்ணாரு. ஆனா பார்த்தா ஐயர் வந்தோடனே ஏன் அந்த 4th ஓவருக்கு அப்புறம் கில்லுக்கும் ஸ்விங் பண்ணாம பால் ஷார்ட்டர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் அந்த ஹெல்மெட் நம்ம பேசணும். இது T20ல கூட அட்ரஸ் பண்ணிருந்தோம். என்னன்னா பிரில்லியன்ட் கேப்டன்ஷிப். பிரில்லியன்ட் கேப்டன்ஷிப் ஃபார் 20 ஓவர்ஸ். ஏன்னா அது 120 பால் கேம். நீங்க வந்து பிளேயர்ஸ் வந்து லைட்டா ஒரு எரர் பண்ணலாம். இங்க வந்துட்டு அடிக்க 4-6 அடிக்கணும்னு தேவையில்ல, விக்கெட் டிஃபெண்ட் பண்ணணும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தேவையில்ல. மிடில் கிரவுண்ட் சிங்கிள் அடிச்சாலே போதும். அதுல எதுக்கு வந்து அந்த பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு வந்து அந்த பால் வந்து போகுது. they are looking for a single, they are going for a single போது ஏன் அந்த ஷார்ட் பாலை நம்ம வந்துட்டு உடனே ரொம்ப அர்லியரா ஏன் பவர் பிளேல கொண்டு வரோம்? ஆர்ச்சரை இன்னொரு ஃபுல்லர் லென்த்ல போட்டு ஸ்விங் பண்ண வச்சிருக்கலாமே. 3 ஸ்விங் பண்ணிட்டே இருக்காங்க. டக்குன்னு பிரேடன் கார்ஸ் வந்தோடனே வந்து ஷார்ட் பாலா போட்டுட்டு இருக்காரு. அவர் 3வது பேசர் இருக்கும்போது கரெக்டா அந்த பிளானை வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபெக்டா வந்துட்டு பண்ணிருக்கலான்ற ஒரு ஆங்கிளுமே இருக்கு. ஸோ இது வந்து லாங்கர் பீரியடா போகுது. ஒரு 7th ranked ODI டீம் ஜஸ்ட் மிஸ் அவங்களுக்கு வந்து இந்த சாம்பியன்ஷிப் ஆட போறதே. அந்த நிலைமையில இருக்கிற ஒரு டீம் வந்து கொஞ்சம் பரிதாபமா இருக்கிறது தான் வந்துட்டு உண்மை. அது பிரெண்டன் மெக்லம் வந்து வெளியேந்து பார்க்கும்போது யாருமே வந்துட்டு கவலைப்படக்கூடாது. we are playing an entertaining brand of cricket அப்படின்னு பார்க்கும்போது இது ஒன்றும் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வர படமோ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. என்டர்டெயின்மெண்ட் இஸ் நாட் தட் வாட் வி வாண்டட் ஃபார் தீஸ் மெனி இயர்ஸ். அதுவும் எஸ்பெஷலி இங்கிலாந்து ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே சங்கடம் தான் படுவாங்க. ஏன்னா தேர் எக்ஸ்பெக்டிங் லாட் மோர் வித் தீஸ் செட்டப் ஆஃப் மெக்லம் அண்ட் திஸ் ஃபார் லாங்கர் பீரியட். 40 மேட்ச். அதே மாதிரி இந்தியால லாஸ்ட் 10 மேட்ச்ல 3 மேட்ச் தான் வின்னு. வெரி புவர். அண்ட் ஆல்சோ டாப் 5 டீம்ஸோட ஆடும் போதுமே ரொம்ப மோசமான ரெக்கார்ட் தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இவங்க 7th, நான் சொல்றது டாப் 5. இவங்க மேல இருக்கிற 5 பேர் ஆடும் போதுமே ரொம்ப மோசமா ஆடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாட் இன் ரைட் டிரெக்ஷன் நான் நினைக்கிறேன். அந்த டிரெக்ஷனை வந்துட்டு எப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்கன்றது வெயிட் பண்ணி தான் போகணும். ஏன்னா ஐடியாலஜி வந்து நான் இதுல அட்ரஸ் பண்ணணும். அவங்க ஐடியாலஜி என்ன வந்துட்டு பிரெண்டன் மெக்லம் வந்து ஜென்ரலா வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு. ஒரு டெலிகிராஃப்ல கூட நான் வந்து ஆர்டிகல் படிச்சேன். அது தெரியுமா சொல்றாரு, 120 பால் இருக்கு, நம்ம எப்படி அந்த 120 பாலுக்கு அடிக்க போறோம், அது மாதிரி 300 பாலுக்கு அடிக்க போனா என்னன்னு கேக்குது. இது ஒர்க் ஆகலையான்றது தெரியல. ஏன்னா இவங்க தான் இந்த ஓடிஐ கிரிக்கெட் விளையாடணும்ன்றது 2015 வந்துட்டு செட் பண்ணவங்க.
ஸோ அப்படின்னும் போது இதை திருப்பி அது ஏன் ட்ரெண்ட் செட்டர் ஆகணும்ன்றது, நம்ம ஏன் வின்ன நோக்கி போகாம என்டர்டெயின் பண்ணணும், ட்ரெண்ட் செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம போனோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறோம், படத்தை ஹிட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நல்ல படமா நான் நடிக்கிறேன் அப்படின்னு பண்ணோம்னா இப்படிதான் வந்து முடியும். ட்ரெண்ட் செட் பண்றது அதெல்லாம் வந்து செகண்டரி. ட்ரை டு வின் அண்ட் தென் மேக் ஷுர் ஆர்ட் ஃப்ளோல வந்து ட்ரெண்ட் செட் பண்ணுங்க. ட்ரெண்ட் செட் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட். ஃபீல்ட் எல்லாம் மாறுவன் இருக்கும்போது கூட அந்த ஃபீல்டு வரலையே, அதே மெக்லமுள்ள வந்தோன்னா அந்த ஃபீல்டு எவ்வளவு எனக்கு புரியல. அதுல உங்களுக்கு நல்லாவே பட்டாலும் அது ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுமா இல்லையா? ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் வந்து ரிசல்ட் கண்டிப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து விளையாடுறோம், அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் செட் பண்ணணுமான்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஆட். ஸோ we'll move on to the next one. ஏன்னா வந்து அந்த அபிஷேக்கோட அந்த 5th T20க்கு லைக் முன்னாடி தான் லைக் he had a last week episode. ஸோ அந்த நியூ ஸ்டார் அந்த ஒரு 100 வந்து சுனில் கவாஸ்கர் மாதிரி பல வருஷமா வந்து மேன்கடையில வந்துட்டு ஆடி ஒவ்வொரு புல்லு மண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சு அவரே வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்றாரு. ஸோ அபிஷேக்கை பத்தி என்ன ஜென்ரலா நினைக்கிறீங்க? வாட் இஸ் ஹிஸ் ஃபியூச்சர்? அவர் ஒரு கில் மாதிரி வர்றாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, அபிஷேக் சர்மா சூப்பர் ஸ்டார் ஒன். ஸோ துரையண்ணா பையனா யாரோ. ஸோ த பாய் ஃப்ரம் பஞ்சாப். ஸோ வி ஆல்சோ once upon a time they lived a ghost, but he's not a myth anymore-ன்ற மாதிரி யுவி பாஜியோட சிஷ்யன். So we also been seeing videos like where யுவி பாஜி gives practice sessions and net sessions. ஸோ அபிஷேக் சர்மாவுக்கு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இஸ் அன் அப்சல்யூட் பீஸ்ட் நோ. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா த்ரூ த கவர்ஸ் அடிக்கிற மாதிரி அவரோட அந்த இன்னிங்ஸை மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வேகன் வீல் ஃபுல்லா ஆஃப் சைட்ல இருக்கு. அதுவும் ஆடின ஷாட்ஸ் எல்லாமே கன்வென்ஷனல் ஷாட்ஸ். நம்ம வந்து லைக் ரேஷ் ஷாட்டா இல்லாம அவனோட ஃபியூச்சரை பத்தி என்ன வாட் ஹி கேன் கோ, லைக் வேர் எந்த இடத்துக்கு போக முடியும், என்ன மாதிரி பிளேயர் ஆகலாம்? எனக்கு தெரிஞ்சு இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் ஸ்பாட் இன் T20 வேர்ல்ட் கப் தான் நினைக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி a selection headache for ஜிஜி அண்ட் அஜித் அகர்கர் ஃபார் ஷுர். பட் எனக்கு தெரிஞ்சு ஓடிஐஸ்ல வந்து ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் சுப்மன் கில் இவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மாவுக்கு வந்து ஐ திங்க் ரொம்ப கஷ்டம் தான். ஒரு மிடில் ஆர்டரா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அபிஷேக் சர்மா வந்து யூஸ் பண்ணலாம் இன் ஓடிஐஸ். ஏன்னா வந்து பிளே ஸ்பின் வெல், நம்ம அதை பார்த்துருக்கோம். அவர் இருக்கும்போது அடில் ரஷீத் வந்து கூகுளி போடும் போது எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி 6 அடிக்கும் போது Adil Rashid was shocked. He's like one like Adil Rashid like he's playing for more than 10 years for England and he's one of the OG spinner. அவரை வந்து எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி நீ கூகுளி போடும்போது 6 அடிச்சா என்ன? ஸோ he can play in the middle இந்த மாதிரி நான் பாக்குறேன். லைக் ஒரு நம்பர் 4 நம்பர் 5 ஸ்பாட் அப்படியே யுவராஜோட. ஏன்னா he can also bowl 4 or 5 overs. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா should get a ODI கால் பிட் லேட் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ கரண்ட் செட்டப்க்கு அபிஷேக் சர்மாவால வர முடியாது. ஸோ பிட் லேட், ஏன்னா இன்னும் ஏஜ் இருக்கு, டைம் இருக்கு. ஸோ he can come as லைக் யுவராஜ் சிங்கோட இது மாதிரி அவர் திருப்பி வரலாம். ஸோ அடி உன்னோட தாட்ஸ். ஓகே, அபிஷேக் சர்மா பத்தி சும்மா ஒரு கோட் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் ஆஃப் மாருதிஸ் அபிஷேக் இஸ் a mercedes. அதாவது நீங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ்க்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் வந்து என்ன டிவைட் பண்ணிருந்தோம், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்த T20 சீரிஸ்க்கு வரணுமா இல்ல வந்து நம்ம மறுபடியும் வந்து கில்ல வச்சு பர்சேஸ் பண்ணுமான்னு பேசிட்டு இருந்தோம். பட் கிவிங் அ ஃப்ரீ ஹேண்ட் டு அபிஷேக் சர்மா டர்ன் தட் கிளாக் ஃபார் இந்தியா. அதாவது என்னன்னா வந்து நம்ம இந்த T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்ச போதே வந்து நம்ம அந்த T20 கிரிக்கெட்டோட மீனிங், ஐ மீன் T20 எப்படி விளையாடணுங்கிறத வந்து ரீடிஃபைன் பண்ணியிருந்தோம். அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்ட மாதிரி தெரியுது இந்த இன்க்ளூஷன் ஆஃப் அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால் மாதிரி பிளேயர்ஸ். ஸோ இன்னொன்று நான் வந்து என்ன ஆட் பண்ணணும்னா வந்து ஓடிஐ கிரிக்கெட்ல வந்து ஆக்சுவலி வந்து விஜய் ஹசாரே டிராஃபிஸ்ல வந்து ஹி ஹஸ் ஹேட் குட் ஸ்டாட்ஸ், நல்லா விளையாண்டுருக்காரு. லாஸ்ட் 2-3 சீசன் நல்லா விளையாண்டுருக்காரு. இன்னொன்னு ஹரிப்ரோ சொன்ன மாதிரி அவர் வந்து மிடில் ஓவர்ல ஆடினாலும் நல்லது. பட் என்னோட இதுல வந்து he has the capability to play 50 overs and இன்னொன்னு he will give you that starts and he will play the 20-25 overs without losing any wicket. brand of attacking cricket ஆடி மேட்சை வந்து 25 ஓவர்ஸ்லயே சீல் பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சொன்ன மாதிரி எக்ஸாக்டா ஒரு இதா சொல்லலாம்.
100 ஓவர்ல நடக்கக்கூடிய ஒரு மேட்சை 25 ஓவர்ல ரிசல்ட் கொடுத்துட முடியும். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான பிளேயர். அதுல ஒரே ஒரு ஸ்டாட் மட்டும் ஆட் பண்ணிட்டு வி கேன் மூவ் ஆன். என்னன்னா இப்போ இவன் சொன்னதை வந்து நான் ஸ்டாட்ல ஆடி சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட் லெவல் என்ன எடுத்துட்டு போறாங்கன்னா, இந்தியன் டீம் வந்துட்டு ESPN போல ஒரு ஆர்டிகல் இருந்தது. இந்தியன் டீம் வந்து ஆல்ரெடி ஒரு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அட்டாக்கிங் ஷாட்ஸோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. முன்னாடி ஒரு விக்கெட் விழுந்தா நெக்ஸ்ட் அடுத்து வரப்போற 12 பால்ஸ் வந்துட்டு அட்டாக்கவே ஆட மாட்டாங்க. அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் அதாவது ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே கொஞ்சம் ஒரு டிப் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த வாஷிங்டன் சுந்தர், துருவ் ஜுரேல பத்தி நம்ம இந்த லைவ்ல பேசுன மாதிரி தான். அந்த மாதிரி பிளேயர்ஸா இருக்கும்போது கொஞ்சம் 12 பால்ஸ் டைம் எடுத்துக்காங்க. ஆனா இவங்க விக்கெட் போக போக தான் எவ்வளவுக்கு எவ்வளவு விக்கெட் சொல்லுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அக்ரெசிவ் பெர்சன்டேஜ் வந்து கூடிட்டு போகுது. 70% of the shots have been attempted after a wicket is attacking, not defensive. 10 பால் போட்டு 7 பால் அடிக்கிறாங்க. 12 பால்ல பேசணும்னா ஒரு 9 பால் 2 ஓவர்ல 9 6-4 அடிக்கணும்னு நினைக்கிறானுங்கன்னா வேற ரேஞ்சில போயிட்டு இருக்கு. அது காரணமும் வந்துட்டு இந்த அப்ரோச் தான். we have to salute to Gautam Gambhir's approach also along with the captain. Yeah. ஸோ இப்போ இந்த சீரீஸை வந்து நம்ம ஓடிஐ சீரீஸ்ல வந்து நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ வந்து இப்போ லைக் விராட் கோலிக்கு நீ இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் லைக் ஜெய்ஸ்வாலோட சான்ஸ். ஸோ அது வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸா போச்சு மேனேஜ்மெண்ட்டுக்கு. சப்போஸ் வந்து ஜெய்ஸ்வால் நேற்று ஆடி ஒரு 50 or 100 வச்சிருந்தாரு அப்படின்னா வந்து குட் ஹெட். ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்ற மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி குட் ஹெட். ஏன்னா நம்மளோட ஒரு தாட் ஆஃப் மைண்ட்ல வந்து ஆல்ரெடி வந்து சுப்மன் கில் இஸ் தேர். லைக் 1.4 பில்லியன் பீப்புளுக்கு வந்து லைக் ஓடிஐல வந்து சுப்மன் கில் இஸ் கோயிங் டு ஓபன் வித் ரோஹித் சர்மா இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கு. இப்போ ஜெய்ஸ்வால் வந்ததுனால லைக் தே ஆர் மிக்சிங் இட் அப் திங்ஸ். ஸோ இப்போ அடுத்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஓடிஐலே வந்து இந்தியா என்ன பண்ண போறாங்கன்றது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்கு. பிகாஸ் ஸ்ரேயஸ் ஐயரை வந்து லைக் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்டரை நம்ம வந்து சீக்கிரம் அட்ரஸ் பண்ணுவோம். கண்டிப்பா வாட்ஸ் ஆன் எர்த். ஏன்னா எப்பயுமே நம்ம அந்த ஒரு செக்மெண்ட் வச்சிருப்போம். அந்த செக்மெண்ட்ல வந்து ட்விட்டர் ஃபுல்லாவே இல்லாடி ட்விட்டர் இஸ் ஆல் அப்சல்யூட்டா வந்து எப்படி நீங்க வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை வந்துட்டு ஸ்குவாட்ல ஒரிஜினல் 11ல இல்லாம நீங்க வந்துட்டு ஜெய்ஸ்வால் இருக்கீங்கன்னு சொல்லலான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை நம்ம வந்துட்டு பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வில் ஹேவ் அ 2 different point of view வேர் ஸ்ரேயாஸ் ஐயரோடது வந்துட்டு இருக்கு. பட் கௌதம் கம்பீர் ஏன் வந்து பண்றாருன்றதுமே நம்ம அந்த இதுல தெளிவாவே நம்ம அதுல வந்து அட்ரஸ் பண்ணலாம். ஸோ எஸ் ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ. ஏன்னா லாஸ்டா தான் அதை அட்ரஸ் பண்ணுவோம் அதுக்காக. ஸோ இந்த ஏரா ஆஃப் ஜிஜி, ஸோ கம்பீர்ஸ் கேம்பிட், கம்பீர்ஸ் மந்த்ரா, அந்த மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேசுறாங்க. ஸோ ஜிஜியோட ஏரால வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டிங் ஆர்டரே இருக்காதா ஓடிஐல? ஏன்னா வந்து வி ஆல் நோ விராட் கோலி இஸ் 3, ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓப்பன், அண்ட் நம்பர் 5 KL ராகுல் ஆர் ரிஷப் பந்த், அப்புறம் நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் 6 வந்து ஹர்திக் பாண்டியா, 7 ஜடேஜா. ஸோ வி ஆல் நோ இந்த லைனப்ஸ் தான் வந்து லைக் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அப்கமிங் இயர்ஸ்ல வந்து யாருக்குமே வந்து இந்த ஃபிக்ஸ்டு பேட்டிங் ஆர்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி லைக் நம்ம வந்து லைவாவே பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் அக்ஷர் இஸ் கெட்டிங் ப்ரொமோட்டட் அப், ஜடேஜா இஸ் பீன் சென்ட் பேக் அஸ் அ ஃபினிஷர். ஏன்னா வந்து ஜடேஜா வந்து லைக் வந்து டிராவிடோ, ரவி சாஸ்திரியோ வந்து மேல அமிச்சு அவங்க ப்ரொமோட் பண்ணி இது வரைக்கும் பண்ணது கிடையாது. நமக்கு பண்ணிருந்தாவாச்சும் நமக்கு என்ன ஜடேஜா பண்ணிருப்பாரு நம்பர் 4 நம்பர் 5 என்ன பண்ணிருப்பாரு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அது அவங்க பண்ணல. நம்பர் 4 வந்து வேற ஒரு பேட்ஸ்மேன் தான் வேணும்னு சொல்லி வச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா வாஸ் டூயிங் வண்டர்ஸ் இன் த மிடில். அப்படி பார்க்கும்போது இந்த ஜிஜி ஏரால வந்து அப்கமிங் இதுல வந்து யாருக்கும் ஃபிக்ஸ்டு பேட்டிங் ஆர்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். யுவர் தாட்ஸ்? அடி ஓகே. ஸோ இது நம்ம கேகேஆர்ல விளையாடும் போதே பார்த்துருப்போம். கௌதம் கம்பீர் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வந்து இஸ் நோன் ஃபார் தோஸ் திங்ஸ். அண்ட் இன்னொன்னு, ஸோ இந்தியா வந்து நம்மளோட டாப் ஆர்டர் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் வித் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ். ஸோ அண்ட் இன்னொன்னு, நம்மளோட ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ஹேவ் அ வீக்னஸ் டு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து டேக்கிள் பண்றதுக்கு யூ நீட் அ ப்ராப்பர் டெக்னிக் உள்ள ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து உங்களுக்கு தேவை. அப்படி நீங்க வந்து அக்ஷர் பட்டேல ப்ரொமோட் பண்ணலன்னா உங்களோட காம்பினேஷனே வடியும். நீங்க வந்து KL ராகுல வெளியில வச்சுட்டு ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு
ஒரு பிளேயர் வந்து உள்ள கொண்டு வரணும். ஸோ தட் டிஸ்டர்ப்ஸ் யுவர் காம்பினேஷன். இங்க வந்து எதுக்கு வந்து அவங்க அக்ஷர் வந்து மெயினா மேல கொண்டு வந்தாங்கன்னா ஜஸ்ட் டு டெஸ்ட் வாட் ஹி ஆஃபர்ஸ். இன்னொன்னு நம்ம பார்த்துருப்போம் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல கூட அக்ஷர் பட்டேல வந்து முன்னாடி இறக்கி விட்டது தான் வந்து ஹஸ் சேஞ்ச் த மொமெண்டம் அண்ட் அந்த மேட்ச் ஃபார் இந்தியா. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் மொமெண்டம் ஃபார் இந்தியாவா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கௌதம் கம்பீர் வந்து சப்போஸ் இப்போ நம்ம வந்து போறோம் மிச்சில் நியூசிலாந்து கூட வந்து இந்தியாவுக்கு மேட்ச் இருக்கு. மைக்கேல் பிரேசல் அண்ட் மிச்சில் சாண்ட்னர் இஸ் கோயிங் டு போல் 20 ஓவர்ஸ் அந்த ட்ராட் 20 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்லோ லிஃப்ட் ஆஃப் எப்படி நம்மளோட ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் வந்து அட்ரஸ் பண்ண போறாங்கிறது பிக் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு ஒரு குவிக்கா விக்கெட்ஸ் போயிருச்சு. அண்ட் நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து அக்ரெசிவாவும் ஆடணும், அந்த ஓவர்ஸை சீத்ரூவும் பண்ணோம்னா ஒன்லி ஆப்ஷன் வி ஹேவ் இஸ் அக்ஷர் பட்டேல். ஸோ அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணா. அண்ட் இன்னொன்று திஸ் இஸ் கோயிங் டு பி த கேஸ் த்ரூ அவுட். நீங்க வந்து கௌதம் கம்பீர் இருக்கிறவரையும் he is going to make this out of box thinking. ஏன்னா if it comes right we will credit கம்பீர், if it goes wrong we will question it. That's it. மச்சான் இது வந்து என்னடா லைக் இது ஒரு எக்ஸ்டெண்டட் T20 மாதிரி பாக்குறாங்களா? லைக் ஒரு ஓடியே வந்து இந்த ஜிஜி அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் T20 மாதிரி பாக்குறாங்களா? ஏன்னா திங்கிங் அபவுட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன், மேட்ச் அப்ஸ், ஷார்ட்டர் பவுண்டரிஸ், இந்த ஆஸ்பெக்ட்லாம் தான் அதிகமா வருது. இதெல்லாமே T20 ஆஸ்பெக்ட் கரெக்டா? ஓடியில வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ரோல் கிளாரிட்டி, ரோல் டெஃபினிஷன்ன்ற மாதிரி தான் இருக்கும். இது இப்படிதான் நம்ம வந்து ஓடி கிரிக்கெட் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் டாமினேட் பண்ணிருக்காங்க, இந்தியாவும் லைக் வாஸ் ஆல்சோ டாமினேட்டிங். ஸோ இது வந்து ஜிஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜிஜியோட லைக் திங்கிங். ஓகே, நான் இதுல வந்து கண்டிப்பா இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஓடி டீம்ஸ் இல்ல டீம்ஸை வந்து சொல்றேன். அவங்க ஜென்ரலாவே ஒரு அக்ரெசிவான ஒரு டீமா தான் இருப்பாங்க. சனத் ஜெயசூர்யா இருக்கும்போது கப்படிச்ச ஸ்ரீலங்கன் டீம், ஓகே, ஐ மீன் அந்த டீமா இருக்கணும், அந்த 90s இருக்க ஸ்ரீலங்கன் டீம். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் 2000 டாமினேட் பண்ண ஆஸ்திரேலியன் டீம், இங்கிலாந்து 2019 எல்லாருமே அக்ரெசிவா ஆடி கப்படிச்சவங்க தான் கரெக்டா. இங்க வந்துட்டு இந்த டிராவிட் இருக்கும்போது நம்ம அந்த ஒரு மேட்சை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசுறதுக்கு இங்க வந்து மேட்டர் கிடையாது. த்ரூ அண்ட் த்ரோ இந்தியாவுமே அக்ரெசிவா இருக்க ட்ரை பண்ணுச்சு. பட் ரோஹித் சர்மா ஒன்லி காட் இன் டு தட் வேர் நான் இன்னும் எவால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடியில ஒரு T20 ஆட பார்த்தாருன்னு போது 90s இருந்து இப்ப வரையும் எந்த டீம் வந்து அக்ரெசிவா ஆடி இருக்காங்களோ அவங்கதான் மோஸ்ட் ஆஃப் த டீம் வந்துட்டு அந்த ஃபார்மெட்டை டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் வந்துட்டு அதுக்கான ஸ்கில்லும் வந்து ஆல் கண்டிஷன்ஸ்ல ஆடக்கூடிய ஒரு டீமாவும் இந்தியன் டீம் வந்து இருக்கு. அதுக்குதான் அந்த இடத்துல விராட் கோலியோட ரோல் வந்து ரொம்பவே ப்ரிசைஸா நம்ம பாக்குறோம். சுப்மன் கில் ஏன்னா ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். 300 இப்போ நம்ம இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு டீமும் அக்ரெசிவா ஆடணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க தேர் ஆர் கப்பல் ஆஃப் பேட்டர்ஸ் ஹூ ஆர் ட்ரெயிங் டு play a normal game because ODI-ன்றது 300 பால் கேம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு they are batting through for 3 hours பேட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரோலை வந்து அழகா எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 11 to 40 வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருமே விக்கெட் எடுக்கவும் ட்ரை பண்றதே கிடையாது எந்த டீமுமே. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் 11 to 40 நிறைய பேர் தூங்கிடுறாங்க. வியூஸே கூட குறைஞ்சிருது ஹாட் ஸ்டார்ல எல்லாம் பார்த்தா. அது ஒண்ணு. ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்துட்டு பார்த்தா ஒரு மெயின் மேட்டர்னா அது ஏன் பண்ணணும்? அது T20 போதுமே 120 பால் கேம்ல நீங்க வந்து மேக்ஸிமைஸ் பண்ணா ஓகே அப்படின்னு சொல்ற ஒரு ஆங்கிள் வந்து இருந்துட்டே இருந்து அப்படி நம்ம முகுந்து கூட சொல்லியிருந்தாரு கிரிக்கெட் சாணக்கியன். ஸோ அவரோட ஆங்கிள் வந்துட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு 5% 10% நம்ம எப்படி ஆப்போசிஷன் டீமை வந்துட்டு அந்த ஒரு 12 பால்ஸ் நம்ம எப்படி அட்டாக் பண்ணோம்னா நம்ம கேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. ஓடி அந்த 120 பால் கேம் மாதிரி எப்படி ஒரு 12 பால் ஒரு லெக் ஸ்பின்னர் எனக்கு போடுறான்னா அதுல நான் 3 6 அடிச்சு 18 ரன் எடுக்கிறேன். அது மாதிரி அடில் ரஷீதோட ஓவர் அன்னைக்கு அக்ஷர் பட்டேல் டாமினேட் பண்ணா இந்தியா would have been trouble. அந்த இடத்துல அடில் ரஷீதுன்ற இதை வந்து தூக்கி எரிஞ்சிட்டாரு. அதை வந்து சிவம் துபே வந்து T20 சிவம் துபே ஆடின மேட்ச்ல நம்ம பார்த்தோம். ஆடாத மேட்ச்ல இந்தியா ஸ்ட்ரகிள் ஆனாங்க. வாஷிங்டன் சுந்தர் அந்த மாதிரி ஹிட் பண்ண முடியாத லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த ஒரு இதை வந்துட்டு 50 ஓவர் வந்து கொண்டு வரதுன்றது வந்து 5% 2% அஹெடா போகணுன்றது கேம் பிளான்ல தான் பண்றாங்க. கேம் பிளான் ஸ்ட்ராட்டஜில தான் கொண்டு வர முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இன்டர்நேஷனல் பிளேயருமே ஈக்குவலான திறமையில தான் இருப்பாங்க. அவங்களை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றோம், யாரை மேக்ஸிமைஸ் பண்றோம்னு பார்க்கும்போது அக்ஷர் பட்டேலோட சிக்ஸ் சிட்டிங் எபிலிட்டி நம்ம ட்வீட் கூட போட்டிருந்தோம் அழகா வந்துட்டு அவரோட அந்த பேட்டிங் ஸ்டாக்ஸ் வந்து வேற லெவல்ல ஹைல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாக்கை ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன பண்ணுவான்? அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பான் முன்னாடி. அந்த மாதிரி இந்தியா இன்வெஸ்ட் பண்ணது 2022 இருந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கோட இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்துட்டு we are seeing it as a growth. ஸோ அதனால கௌதம் கம்பீர் இஸ் டூயிங் குட். திருப்பி சொல்றேன், சாம்பியன்ஷிப் முடியும் போது கப் அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வந்துட்டு கௌதம் கம்பீர் ஃபேனா மாறாதீங்க. பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கேப்பபிள்.
ஸோ இன்னொரு பாயிண்ட் இருக்கு மச்சி. ஸோ வந்து லைக் வருண் ஹஸ் பீன் ஆடட் டு ஓடிஐ ஸ்குவாட். ஸோ பும்ராவோட கேஸ் என்ன நமக்கு தெரியல. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்சிஏல இருந்துமே நம்ம ஸ்கேன்ஸ்க்காக சில இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி பும்ரா ஷுட் பி ஃபிட் அண்ட் யூ ஷுட் ப்ளே த சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு தான் இந்த 1.4 பில்லியன் பீப்புள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல வச்சு பார்க்கும்போது பாப்பாக சதனி அப்படின்னும் போது பார்க்கும்போது ஹர்ஷதீப்பும் சரி வருணும் சரி இவங்க 2 பேர்கிட்டதான் வந்து ரீசெண்டா வந்து ஒரு நல்ல நம்பர்ஸ் இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் T20 இருந்தாலுமே யார் ரிதம்ல இருக்காங்க, யார் பாப்பாக சதனி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வேற எந்த பவுலர்ஸுமே வந்து கேம் டைமே அவங்களுக்கு கிடைக்கல. பெருசா வந்து பார்த்தோன்னா ஷமி இஸ் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, அதுக்கப்புறம் பும்ரா இஸ் அன்ஃபிட், அதுக்கப்புறம் வந்து ஹர்டிக் இஸ் டூயிங் இஸ் ஆல் டைம் ஒர்க். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேர் தான் வந்து லைக் ஹர்ஷதீப் இஸ் ஆல்ரெடி இஸ் கோயிங் டு பிளே சாம்பியன்ஸ் ட்ராஃபி. வருண் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஆட் ஆவாரா, பும்ரா அன்ஃபிட் ஆனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் வந்து எல்லார் மைண்ட்லயும் இருக்கு. குல்தீப் இஸ் ஆல்சோ பேக் ஃப்ரம் இன்ஜுரிஸ். ஸோ இப்படி ஒரு பவுலிங் லைனப் வச்சுட்டு தான் நம்ம போறோம். இதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு அலர்ட். ஸோ அதை பத்தி உங்களோட தாட்ஸ்? ஆக்சுவலா வந்துட்டு ஆடி டு யூ வாண்ட் டு கோ ஃபர்ஸ்ட் ஆன் வருண் சக்கரவர்த்தி கன்டென்ஷன்? ஓகே, நான் அதுல வந்துட்டு இந்த பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு இப்போ ஒரு பிளேயரை வந்து கொண்டு வரோம்னா எல்லாருமே என்ன பண்றாங்க, அவன் எப்படி உள்ள வருவான், அதெல்லாம் முடியாது. அப்படி பார்த்தா 2023 வேர்ல்ட் கப்ல இந்தியா ஃபைனல் போய் ஃபைனலிஸ்டா வெளில வந்தாங்க. எதுக்கு ஸ்குவாட மாத்துறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? ஒரு கோச் வந்து புதுசா உள்ள வராருன்னா அவரோட ஐடியாலஜியை பூத்துறதுக்கு தான் அவர் கோச்சா ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகுறாரு. இல்லைன்னா வந்து நீங்க சொல்றது அங்க நடக்கிறதுக்காண்டி அவர் வந்துட்டு பண்ண முடியாது. பழைய டீம் பண்ணுச்சு அவர்னால இது. இப்ப நாங்களே என்ன சொல்றோம், ஜெய்ஸ்வால் அவங்க ஆடினாலும் வந்துட்டு வி கான் கண்ட்ரோல். அதை பத்தி நம்ம வந்து லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா ஒரு பிளேயரை வந்து ஒரு 15ல நம்ம மேஜர் டோர்னமெண்ட் பிக் பண்ணும்போது அந்த பிளேயரை 11ல பிக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்க போய் தான் அவங்களை கொண்டு வருவாங்க. சும்மா பேக்கப். இப்ப ஜெய்ஸ்வால பேக்கப் பேசணும் கரெக்டா. இப்போ கேம் டைம் யாருக்கு கிடைச்சிருக்கு, யார் கிடைக்கிறதா இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தியை வந்து அவங்க உள்ள கொண்டு வராங்கன்னா அவர் 11ல ஆட வைக்கதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவாங்க. எப்படி அவரை புகுத்தலான்ற ஒரு ஐடியாலஜி தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் இஸ் த பெர்க்ஸ் ஆஃப் பிரிங்கிங் வருண் சக்கரவர்த்தி இந்த 11? ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், பும்ரா இல்ல அப்படின்னா இதே காம்பினேஷன் நம்பர் 8 வரையும் பேட்டிங் வச்சுட்டு 3 ஃபாஸ்ட் பவுலர், அதுல ஹர்திக் பாண்டியா ஒண்ணு, ஸ்பின்னர் வந்து குல்தீப் யாதவ். ஹி இஸ் ஆல்சோ கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, ஷமி இஸ் ஆல்சோ கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. ஹர்ஷித் ராணா நியூ டு த ஹர்ஷ்தீப் சிங்கை வச்சு நீங்க இமேஜின் த பவுலிங் லைன் அப் விச் இஸ் நாட் காட் சம் கேம் டைம். ஸோ இந்த ஒரு இதுல வந்துட்டு இந்தியன் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்ல என்ன அவங்களுக்கு வந்துட்டு வாட் சாய்ஸ் தே ஹேவ் இஸ் வருண் சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வரதுக்கான ரீசனே பும்ரா அன்ஃபிட்டா இருக்கிறது தான். ஸோ அவர் அன்ஃபிட்டா இருக்குன்ற பட்சத்துல அவங்க 3 ஸ்பின்னர் பாலிசியில ஒரு ஆல்ரவுண்டர் டிராப் பண்ணி நம்பர் 8ல இருக்கிற அந்த ஆல்ரவுண்டருக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தியோட அந்த அட்டாக்கிங் ஸ்பின் ஆப்ஷன் அலாங் வித் குல்தீப் யாதவ் டியூரிங் மிடில் ஓவர்ஸ் இஸ் தி சாய்ஸ் விச் தே ஆர் லுக்கிங் ஃபார். இது வந்து எப்படின்னா இவங்க இதை பண்ணணும்னு கிடையாது. ஒரு பிளேயரை கொண்டு வரும்போது அவன் 11க்குள்ள வந்தா என்ன வந்துட்டு ஆட் ஆன் பண்ணுவான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ துபாயில நீங்க கண்டிஷன்ஸ்ல பார்த்தா பிண்டி, லஹோர் அந்த மாதிரி சாம்பியன்ஷிப் நடக்கிற எல்லா கிரவுண்டும் நம்ம பார்க்கும்போது துபாய் இஸ் தி ஒன்லி கிரவுண்ட் வேர் விக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஹையர் ஃபார் ஸ்பின்னர்ஸ் கம்பேர்ட் டு பேசர்ஸ் இன் தட் பர்டிகுலர் கிரவுண்ட். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. அப்போ டியூ இல்லாம நீங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறீங்கன்னா ஸ்விங் எதுவுமே இல்லாத போது அந்த ஸ்பின்னர்ஸோட எபிலிட்டி டு பிக் விக்கெட்ஸ் வில் ஹேவ் அ ஹியூஜ் இம்பாக்ட். ஸோ இதை பத்தி நெக்ஸ்ட் வீக் வந்து எபிசோட் 4 வில் பி ஆல் அபவுட் சாம்பியன்ஷிப் த்ரூ அண்ட் த்ரூ. ஸோ நிறைய நான் லாகோர் இந்த மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் கிரவுண்ட்ஸை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஐ ஹாவ் அக்வேர் ஆனிவேர் ஐ கால் இட். ஸோ ஐ ஹாவ் இட். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம அப்போ. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கும்போது வருணோட ஒரு பிளேயரை கொண்டு வரும்போது வருணை கொண்டு வர பெர்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். ஸோ அப்ப ஆல்ரவுண்டர் வந்து டிராப் பண்ணணும்னு கிடையாது. இதுக்காக தான் இப்படி வருணை இப்படிதான் கொண்டு வர முடியும். இல்ல குல்தீப் யாதவ் அடிப்படுவாரு அப்பதான் கொண்டு வரணும்னா அவர் இங்கே வச்சுக்கலாமே. ஒரு இன்ஜுரி ஆனோடனே கொண்டு வரணும்னா வி கேன் டூ இட். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்துட்டு பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்தா இந்த காம்பினேஷன் தான் அவர் உள்ள வர முடியும். இந்த பெர்க்ஸ் வந்து என்ன பொறுத்த வரையும் அது வந்து இட்ஸ் அ குட் திங்கிங் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா மோஸ்ட்லி எதனால இவங்க இது நினைக்கிறாங்கன்னா அந்த ஃபைனல்ல வந்து இந்தியன் டீம் வந்து நம்பர் 7 வரையும் பேட்டிங் வச்சு குல்தீப் யாதவ் நம்பர் 6ல உள்ள வந்து ஃபைனல்ஸ் தோத்தது அதனாலதான் அந்த ஒரு ஆங்கிள் வந்துட்டு அவங்க வந்துட்டு பாக்குறாங்க. பட் தட் இஸ் அ டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆல் டுகெதர். பிகாஸ் ரைட் நவ் அக்ஷர் பட்டேல் ஆர் ஜடேஜா as an all-rounder are more valid
வித் பேட் வந்துட்டு எஸ்பெஷலி அக்ஷரோட ஸ்டாக் வந்து ரைஸ் ஆனனால அந்த இடத்துல ஒரு அக்ஷர் அண்ட் நம்பர் 7 வருண் அட் நம்பர் 8 கூட அந்த டீம் வந்து திங்க் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த பெர்க்ஸ் ஆஃப் பிளேயிங் வருண் சக்கரவர்த்தி. அண்ட் திஸ் மே பி த ஐடியாலஜி டு பிரிங் ஹிம் இன் த 15 ஆல்சோ. வந்து ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா பத்தி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஆஸ்திரேலியா வந்து பயங்கர ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினன்ஸ் ஸ்ரீலங்கா வந்து ராட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் டெஸ்டும் ஆக்சுவலி வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஜெஃப்ரி ஆண்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் குவிக்கா போடக்கூடிய ஆஃப் ஸ்பின்னர் ரமேஷ் மெண்டிசுல்லா வந்திருக்காரு. அவர் பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா ஆடுவாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கேம்ப்ல வந்து சாம் கொன்ஸ்டாஸ் இந்த ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் லைட்டா ஆடக்கூடிய சாம் கொன்ஸ்டாஸ் வந்து சென்ட் ஹிம் ஹோம். இன்னொன்று வந்து காப்பர் கொன்லி, அதாவது வந்து ஒரு சில பேர் பிக் பேஷ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணவங்களுக்கு லாஸ்ட் 2 சீசன்ல வந்து த ஃபைண்ட் ஆஃப் பிக் பேஷ் ரியலி ஹஸ் பீன் த காப்பர் கொன்லி, நாட் ஜேஎஃப்எம் ஆர் மிச்சல் ஓவன். அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட்ல ஒரு ரன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து முக்கியமா ஒன்று ரெண்டு என்ன பார்க்கணும் வந்து அலெக்ஸ் கேரி வந்து டீசெண்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த ஸ்டாண்ட் அவுட் ஒரு ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் பண்ணல. அது வந்து அலெக்ஸ் கேரி வந்து இப்போ சவுத் ஏசியால வந்து சப்கான்டினென்ட்ல வந்து ஒரு 150 ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஃபார் அலெக்ஸ் கேரி தான். இது வந்து இட் வில் பி a ஸ்டாண்ட் அவுட் இன்னிங்ஸ் ஆஃப் ஹிஸ் கரியர். இன்னொன்று வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வந்து எல்லாருமே லிமிடெட் ஓவர்ஸ்ல பார்த்துருப்போம். அவரோட எபிலிட்டி டு பிளே ஸ்பின் வந்து ஒரு எக்ஸலென்ட். இன்னொன்னு அந்த இன்னிங்ஸ் ஃபேஸ் பண்ற ஸ்கில்லுமே வந்து அவர்கிட்ட பயங்கரமா இருந்த மாதிரி தெரிஞ்சு அதுவுமே வந்து அவர் பண்ணிருக்காரு. இன்னொன்னு லைக் இப்போ வந்து இன்னொரு 5-6 இயர்ஸ் வந்து ஒரு மிடில் ஆர்டர் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு லாங்கர் ரன் இருக்கணும்னா அந்த ஸ்பாட்டை வந்து ஸ்டீல் பண்ணிட்டு இருக்காரோன்னு தோணுது. இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து என்னன்னா வந்து இந்த பியூ வெப்ஸ்டர் வந்து மீடியம் பேஸ் பவுலர் ஒரு ஆஃப் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஏமாத்துற மாதிரி வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் போட்டு ஒரு நல்ல ஒரு இன்சைட் எட்ஜ் ஆகி கேட்ச், அதாவது வந்து ஷார்ட் லெக்ல வந்து கேட்ச்லாம் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியா வந்து ஒன்ஸ் அகைன் வந்து நாங்க தாண்டா வேர்ல்ட் கிரிக்கெட் ஆன்டைஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட் பண்ணுங்க அக்ஷய் ப்ரோ. ஆக்சுவலா அந்த சொன்ன மாதிரி இந்த காப்பர் கோன்லியோட இது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிளேயர் வரான்னா நிறைய பேருக்கு வந்து வாண்டட் இருக்கும். அதோட இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டர் 19 2022 வேர்ல்ட் கப்ல வந்து எஸ்கூல் கேப்டன் பண்ணி இந்தியா சாம்பியன் இது இருக்கு. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜேந்தர் பவார் அந்த மாதிரி இந்த மாதிரி பிளேயர்ஸை பத்தி எக்ஸ்க்ளூசிவா நாங்க ஐபிஎல் டைம்ல வந்து இதே மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் we have lot of things along facts to do some free ball. ஸோ அந்த இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன் பண்ணும்போது 3rd பிளேஸ்ல வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. அவங்க இந்தியாட்ட தான் வந்துட்டு செமிஃபைனல்ல வந்துட்டு they have got beaten. அந்த இதுல வந்து காப்பர் கேன்லி தான் வந்துட்டு கேப்டன் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. அதே மாதிரி அந்த 2023 பிபிஎல் ஃபைனல்ஸ்ல வந்து ஒரு கிளட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஒரு கப்பல் ஆஃப் சிக்ஸ். ஆக்சுவலி இஸ் ப்ரிடாமினன்ட்லி பேட்டர் ஹூ குட் பவுல் ஸ்பின்ன்ற மாதிரி தான் இருந்தார் ஏர்லி கரியர். பட் இந்த அண்டர் 19 இது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பவுலிங்ல வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவர். ஸோ தென் அந்த இடத்துலதான் வந்து ஒரு ஆஸ்டன் நகர் மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு அவங்க மிஸ் பண்ணி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை வந்து மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்துட்டு காப்பர் கான்லியை வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற இதுல அவரோட ஸ்பின்னும் வந்து இம்ப்ரூவ் ஆனது ரொம்பவே ஹெல்ப் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயத்துல வந்து பார்த்தா இந்த காப்பர் கான்லி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸாமே பெருசா பண்ணது கிடையாது. அதுதான் உண்மையுமே கூட. ஒரு அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல கூட 6 மேட்சஸ்க்கு வெறும் 73 ரன்ஸ் வித் 12 ஆவரேஜ் அண்ட் வித் த பால் ஜஸ்ட் 5 விக்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெருசா அந்த அளவுக்கு வந்து பெடிகிரி இருக்கு, மேபி கேப்டன்ஷிப் பிரெயின் இருக்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த அளவுக்கு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பீப்புள் ஆர் வேணா ஆஸ்திரேலியன் பீப்புள் யாராவது இறக்கிட்டாங்கன்னா உடனேவே வந்துட்டு எக்ஸைட் ஆவாங்க. ஸோ ஹி இஸ் நாட் தட் மச் ஸ்டாண்டர்ட் இப்போதைக்கு. ஸோ அந்த விதத்துல வந்து பார்த்தா வெறும் 4 ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வந்து ஆடி இருந்தாங்க. ஆஸ்திரேலியன் மேனேஜ்மெண்டோட இப்போ திங்கிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க கடைசியா கொடுத்த கேப்ஸ்ல 2 கேப் 11 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடின சாம் காஸ்டஸ், அவரே ஏர்லின்னு பார்த்தா 4 மேட்சஸ் ஆடின கூப்பர் கான்லியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெறும் 16 பால் தான் போட்டிருக்கிறாரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு. ஆனா அவரை நம்பி வந்துட்டு இங்க வந்து எடுத்தாங்க. இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து 30+ தான் உள்ள வருவாங்க, ஒரு 6 இயர்ஸ் ஆடுவாங்க, வேர்ல்டே டாமினேட் பண்ணி போயிடுவாங்க. பட் இந்த பையன் ரொம்ப ஏர்லியா அவர் வந்தது வந்து இந்த கண்டிஷன் பேஸ்ட் பிக்கிங்ன்றதான் ஒரு பாயிண்ட். அதே மாதிரி பெடிகிரின்றதை தாண்டி கிளட்சா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால இந்த வருஷம் ஆஸ்திரேலியன் அவார்ட்ஸ் எப்படி இந்தியன்ஸ் வந்து நமன் அவார்ட்ஸ் கொடுத்தாங்களோ அது ஆஸ்திரேலியால கொடுத்த பிபிஎல் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வந்து கிளென் மேக்ஸ்வெலோட கூப்பர் கான்லி தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது இட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ இவனை பொறுத்த வரையும். ஸோ தென் வி கேன் டாக் அபவுட் ஆஸ்திரேலியன் பீப்புள். ஹரி, மார்க்கஸ் ஸ்டோயினிஸோட ரிட்டையர்மெண்ட், த ஹல்க்.
ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆடி உங்களோட தாட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஸ்குவாட்ல செலக்ட் ஆகாம ரிட்டையர் ஆகி பார்த்துருக்கோம். ஆனா ஒரு ஸ்குவாட்ல செலக்ட் ஆகி ஒரு இம்பார்ட்டன்டான டோர்னமெண்ட்குள்ள போறோம். ஆனா நம்ம வந்து அவங்களோட ப்ரீமியர் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல, அதாவது அவங்களோட மெயின் ஸ்டே கேப்டன் இல்ல, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மெயின் ஸ்டே ஓப்பனர் வந்து இன்ஜர்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரீமியரான பேட்ஸ்மேன் வந்து இன்ஜர்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய ப்ரீமியர் பிளேயர்ஸ் இல்லாத டைம்ல இந்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் வந்து ரிட்டையர் ஆகுறது வந்து இட்ஸ் நாட் கிவிங் a good sign. இன்னொன்னு the communication between the Australian Cricket Board, the chairman of selectors and the coach with the Marcus Stoinis வந்து கரெக்ட் ஒரு ப்ராப்பர் சேனல் இல்லையோன்னு தோணுது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ல அண்ட் ஐ திங்க் திஸ் வில் பி த லாஸ்ட் ரைட் ஃபார் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நினைக்கிறேன். he could have performed and he could have won the trophy for ஆஸ்திரேலியாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ராப்பர் சேனல் இல்லாதனால ஐ திங்க் அண்ட் தேர் மே பி சம் சைன்ஸ் ஆர் சம் இண்டிகேஷன் டு ஸ்டோய்னிஸ் தட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆட மாட்டாரு. மேபி அவங்க வந்து வேற ஏதாவது புது பிளேயரை பாக்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை சென்ஸ் பண்ணி ஸ்டோய்னிஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ்திரேலியா டீமோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபிளைட்ல போவாங்களான்னு தெரியல. ஸோ அதை பத்தி உங்களோட தாட்ஸ் கைஸ்? ஏன்னா அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக்ல எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்துட்டு ஒரு அவங்க காம்பினேஷன் எதனால இம்பாக்ட் ஆகுது. பட் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த ஒரு விதத்துல வந்துட்டு அவங்களோட டெப்த் வந்து டெஸ்ட் ஆகும். இந்தியன் டீம்ல வந்து யாராவது இன்ஜுரி ஆகி வர பிளேயர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டெப்த் இருக்கா? அந்த ஆஸ்திரேலியா வந்துட்டு அவங்களும் தான் டூர் பண்றாங்க இந்தியா பண்ற மாதிரி. அதை எப்படி உண்மையிலேயே அதை ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னா, ஒரு காலத்துல அந்த 2003 to 2011 வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு ட்ரை சீரீஸ் நடக்கும் ஆஸ்திரேலியா ஏ அண்ட் வேர்ல்ட் டீம். ஸோ அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஏ வந்து ஆஸ்திரேலியா அண்ட் வேர்ல்ட் 11 கூட வந்து கம்பீட் பண்ற மாதிரி டீமா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ அதை வந்து நம்ம இப்ப பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். Okay, so moving on to the next leagues around the world. So we are so much excited of many news coming. So first வந்து பாத்தீங்கன்னா SA T20. So we all know MI Cape Town அவங்களோட மேட் இன் SA T20 ட்ராஃபியை இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் லைக் ஆல் அரவுண்ட் த குளோப் they are the franchise who won all the championship. So they have covered India, Dubai, அப்புறம் அமெரிக்காவில் நடத்துகிற MLT20, அதுக்கப்புறம் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வில் பி 100ன்னு நினைக்கிறேன். ஸோ SA T20 பார்த்தீங்கன்னா நம்ம லைக் லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஐ ப்ரெடிக்டட் அஸ் MI Cape Town அண்ட் ஆடி நீ யாரை சொன்ன? Paul Royals. Akshay also predicted MI Cape Town. Akshay also predicted MI Cape Town will win and he also supported Paul Royals. Unfortunately அவங்க எப்படி வந்துட்டு ஃபுல் பவரா ஆடினா ஜெயிப்பாங்கன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஃபுல் பவரா ஆடிட்டாங்க. அதுதான் பவானி பஞ்ச் தான். ஸோ SA T20ல வந்து அடி நாக் அவுட் பேசஸ்ல வந்து பார்த்தோன்னா லைக் இந்த எலிமினேட்டர் மேட்ச்ல வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, லைக் JSK வந்து அன்பார்ச்சுனேட்டா லைக் ஒரு பிளேயரை வேற டொனாவன் ஃபெரோர் வந்து தூக்குனாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அதே மாதிரி அவங்களோட பவுலிங் மிக்ஸ்அப் ஃபேஃப் வந்து லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் ரன்ஸ் லைக் லீக் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமா ஸ்கோர் வந்து அவ்வளோ ஸ்கோர் போயிருக்க கூடாது, ஒரு 170 மேல போயிருக்க கூடாது. அதுக்கப்புறம் பேட்டிங்லயுமே பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபெயிலியர் தான். ஸோ பேஸ்டோ மட்டும் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆகல JSK பொறுத்தவரை they don't deserve to be in the top 4. I just want to add a point on this JSK. என்னன்னா அவங்க வந்து இந்த T20 கிரிக்கெட் வந்து இப்ப எவால்வ் ஆகி போயிட்டு இருக்கு. அதாவது வந்து பேட்டர்ஸ் வந்து கியர் மாத்துறாங்க, அவுட் ரேட்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கன்வென்ஷனல் மோட் ஆஃப் T20 கிரிக்கெட், அதாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து 2020க்கு முன்னாடி எப்படி வந்து T20 கிரிக்கெட் அப்ரோச் பண்ணி விளையாண்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இப்ப CSKவே வந்து நிறைய மேட்ச் வந்து அந்த மாதிரி ஆடினாங்கன்னா அவங்க வந்து தோத்துட்டு இருந்தாங்க போன சீசன். இந்த டைமும் அவங்க அப்படி பண்ணாங்கன்னா they will அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பத்தி லைக் நீ ஆல்ரெடி சொல்லியிருந்த லாஸ்ட் வீக்கே. ஸோ SA T20 பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஆண்ட பரம்பரை. ஸோ தே ஆர் தட் இனாகுரல் சாம்பியன்ஸ் அண்ட் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்.
ஸோ இந்த வருஷமும் வந்து தே ரீச் த ஃபைனல், பட் அன்பார்ச்சுனேட்லி தே எண்டட் அஸ் ரன்னர் அப். ஸோ ஆடி, யுவர் ஃபேவரட் டீம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கிங்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பிளே ஆஃப்ஸ். ஆக்சுவலி வந்து இந்த டெமோனர் ஆஃப் ஐடன் மார்க்கர் கேப்டன் வந்து ஸ்டாண்ட் அவுட். நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் தரணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்மே வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. லைக் பால் ராயல்ஸ் கூட அந்த மேட்ச் வந்து இட் வாஸ் நாட் அன் ஈஸி சேஸ் பண்ணுது. பட் இமேஜின் த ஸ்டார்ட் தட் அந்த டேவிட் பிடிங்கம், நம்ம வந்து டேவிட் பிடிங்கம் வந்து பார்த்திருப்போம். ஒரு கோல் பேண்டில போய் கவுண்டில அடிச்சுட்டு வந்து மறுபடியும் ஒரு லேட்டா வந்து சவுத் ஆப்பிரிக்கா டெபியூ டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து அவரோட ஸ்கில்ஸ் காமிச்சாரு. அவரை வந்து டிராஃப்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவருமே வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஸ்கோர்ஸ் தான் வந்துச்சு. பட் அந்த வந்து இந்த மொமெண்ட் ஸ்டெப் இன் பண்ண மொமெண்ட்ல வந்து ஒரு கிளச்சான இன்னிங்ஸ் வந்து அடிச்சாரு. இன்னொன்னு டானி டி ஜார்ஜியும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த மெயினான ஒரு இது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ட்ரையோ ஆஃப் சன்ரைசர்ஸ் இந்தியா தான் அவங்களோட கீயா இருந்திருக்கு. அதாவது வந்து ரிச்சர்ட் லீசன், அதுக்கப்புறம் வந்து ஒட்டினல் பார்ட்மன் அண்ட் மார்க்கோ என்சன் has been turning has been the turn around for the team. ஏன்னா வந்து நம்ம பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்ஸ்மேன்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப குவைட்டாவே இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா டாம் ஏபிள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வாஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். இந்த டைம் பாத்தீங்கன்னா வெரி ஆவரேஜ் பெர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் தம். ஒன்லி பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஐடன் மார்க்கர் மட்டும் தான் வந்து ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தாரு. பட் திஸ் டைம் த சேஞ்ச் வாஸ் பவுலிங் தான் சேஞ்ச் ஆச்சு. இன்னொன்னு நம்ம முன்னாடியே வந்து இந்த இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் பத்தி பேசும்போது லியம் டாசனை பத்தி பேசணும். இந்த டைம் வந்து அவருமே ஒரு கீயா இருந்திருக்காரு. சோ இன்னொன்னு மெயினான T20 கிரிக்கெட் எனி ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பேட்ஸ்மேன்ஸ் வின் யூ மேட்சஸ், பவுலர்ஸ் வின் யூ சாம்பியன்ஷிப்ஸ்ங்கிறது தான் வந்து ஒரு கோட்டா இருந்திருக்கு. அது ஆக்சுவலி வந்து ஆல்மோஸ்ட் ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஃபைனல்ல வந்து அந்த நர்வ்ஸ் ஹோல்ட் பண்ணி மும்பை மாதிரி ஒரு டாப் கிளாஸ் டீம், ஒரு 11 பேர்ல வந்து 9 பெர்ஃபார்மன்ஸ் இருக்க டீம் வந்து பீட் பண்ண முடியல. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு கிரெடிட். நீங்க வந்து ஒரு ஒரு டோர்னமெண்ட்ல வந்து நீங்க பிளே ஆஃப் வரையும் போறதே பெரிய விஷயம். நீங்க கன்சிஸ்டன்டா 3 வருஷம் வந்து யூ பிரீச்ட் இன்டு பி தி டாப் 2 லைக் டாப் 2 டீம்ஸ் ஆஃப் தி டோர்னமெண்ட்ங்கிறதே பெரிய விஷயம் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி திங்க் டேங்க் ஆஃப் SRH. ஐ மீன் SRH தான் கேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஒட்டினல் பார்ட்மன் வந்து இந்த S20க்கு உள்ள வரக்கு முன்னாடி ஹி ஹேட் லாட் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ஐ திங்க் மேபி அவருக்கு மேபி ஏதாவது ஒரு நீங்க ஸ்ட்ரைட் நிகழ் வர ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கனால தான் மெயினா வந்து அவரை வந்து வெளியிலேயே ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா he has been the premier fast bowler for SEC over the years. ஸோ இன்னொன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆக்சுவலி மார்க்ரம் அஸ் அ கேப்டன் அவனுக்கு வந்து அவனே வந்து இந்த ப்ரெஷர் மூமெண்ட்ஸ் அவர் அந்த மாதிரி மூமெண்ட்ல வந்து ஹி லைக்ஸ் டு போல் ஹிம்செல்ஃப். ஸோ அது வந்து மேபி ஒரு ரீசனா இருந்திருக்கலாம் போலிங் அவேர் ஆஃப் ஆண்டி சிம்லனே. இன்னொன்னு மேபி சிம்லனே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபார் ரன்ஸ்ங்கிறதுனால அண்ட் வந்து அந்த டைம்ல வந்து தேவர் ஐ திங்க் 145 or 140 சம்திங். ஸோ அந்த ஓவர்ல வந்து மறுபடியும் அவன் வந்து அவன் போட்டிருந்தாலும் இட் would mean ஆல்மோஸ்ட் சேம் தான். போட்டிருந்தா என்ன பயன்ட்டானோ என்ன ஒரு 180 வந்து ஒரு 190 195 போயிருமோன்னு ஒரு பயத்துல ஹி போல்ட் ஹிம்செல்ஃப். பட் அதுவுமே வந்து ப்ராப்ளமா தான் இருந்துச்சு. ஸோ ஆஸ் எ கேப்டனா வந்து அண்டர் ப்ரெஷர் வந்து மார்க்கரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது வந்து இப்ப இருந்து இல்ல, ரைட் ஃப்ரம் அண்டர் 19 days. பட் இது வந்து அவரோட கேப்டன்சில வந்து ஒரு ஆஃப் டே மாதிரி தெரிஞ்சிச்சு. ஐ திங்க் எப்படி சொல்றது, அந்த ப்ரெஷர்ல வந்து நிறைய நாட் எவ்ரி ஒன் கரெக்டா டெசிஷன் பண்ண மாட்டாங்க. இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த டைம் என்ன பண்ணிட்டாரு, இந்த ப்ரெஷருக்கு வந்து சக்குவம்பாகி ஒரு எமோஷனலா வந்து டெசிஷன் எடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ எம்ஏ கேப்டன் பத்தி நம்ம பேசி ஆகணும். லைக் அக்ஷய் சொன்ன மாதிரி தான் பவானி பஞ்ச் கொடுத்துட்டாங்க. ஸோ பவுல் ரபாடா அட் த பவர் பிளே. ஸோ ஃபுட்பால் ஸ்கோர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இனிஷியலா. ஸோ போல்ட் அட் த ஃபைனல்ஸ், த ஃபைனல் ஸ்விங் ஆஃப் போல்ட், அது நம்ம எல்லா மும்பை இந்தியன்ஸோட ஃபைனல்ஸ்லயுமே பார்த்துருக்கோம், பார்த்தே பழகியாச்சு. ஸோ அதை பத்தி லைக் ஏன்னா ஹைலைட்ஸ் கூட போய் பார்த்துட்டு வைப் ஆயிக்குவாங்க. ஸோ அதை பத்தி பெருசா நம்ம ஒன்றும் பேசுறது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் வந்துட்டு எப்படியாச்சும் பேக் பண்ணி எடுத்திருக்கலாம். அது எனக்கு உடனே தோண்டே இருக்காச. ராஜஸ்தான் ராயல்ஸோட பெரிய அட்மையர், நான் ஃபேனுன்னு சொல்ல மாட்டேன், அட்மையர். ஸோ வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு IL T20. ஏன்னா அது வந்துட்டு வில் மூவ் ஆன் டு IL T20. ஏன்னா IL T20ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடக்க போகுது. துபாய் கேபிட்டல்ஸ், ஹேமங் பதானி அவரு கோச் பண்ணி பண்றாரு, பிராக்டிஸ் ஆயிட்டு இருக்கிறாரு IPL வர்றதுக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஹேமங் பதானிக்கு வந்து ஃபைனல் டைரக்டா அவங்க போயிட்டாங்க. டெசர்ட் வைப்பர்ஸ் பீடாக் வந்துட்டு வரவே மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு டீம் வந்து ஃபைனல்ல போய் நிக்குது. ஸோ இந்த ஒரு 2 டீமோட இதை வந்து பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் துபாய் கேபிட்டல்ஸ் மே வின். ஸோ வந்துட்டு வி வாண்ட் டு
take a punt or prediction on these calculated guesses of who will lift IL T20? It all depends on one player. இந்த அலெக்ஸ் சேல்ஸ் எப்படி விளையாடுறாருன்னு. யாருக்கு இவனுங்களுக்கு சொல்றேன் டெசர்ட் வைசஸ் கரெக்டா? ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் T20 கிரிக்கெட் பார்த்த 2-3 வருஷத்துல இருந்து அலெக்ஸ் சேல்ஸ் வந்து எந்த லீக் வேர்ல்ட்ல இருக்க எல்லா லீக்லயும் வந்து அவன் சும்மா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது, அடி பிரிச்சுட்டு இருக்காரு. சோ அந்த மேட்சை வந்து அவரே வந்து 15 ஓவர் வரையும் எடுத்துட்டு போய் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வெளியே வராரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்திருக்காரு. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஃபார் the Dubai Capitals bowlers versus Alex Scales. Let's wait and watch. Okay. Next வந்துட்டு we'll move on to 100 sale. ஏன்னா இந்த இதை பத்தி கொஞ்சம் சின்ன அப்டேட். ஏன்னா this is you need to know where the franchise cricket is taking the whole game, right? ஸோ அந்த ஒரு விதத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து 100 வந்துட்டு ஜென்ரலா அவங்களோட அந்த நேம் ஐபிஎல் லெவலுக்கு நம்ம ஒரு இங்கிலாந்து தான் வந்து கிரிக்கெட்டை வந்துட்டு இன்வென்ட் பண்ணாங்க. பட் கேம் வந்து இந்தியா டுவர்ட்ஸ் இப்போ ஹப்பே வந்து இந்தியாவை வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கும்போது ஹண்ட்ரட்ஸோட பீப்புள் வேர் கம்பைன்டு வித் கவுண்டி தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிரைவேட்டுக்கு வந்து விடாம இருந்துட்டு இருந்தாங்க. 100% ஸ்டேக் எடுத்திருந்தாங்க. இப்போ வந்துட்டு எம்ஐ உள்ள போயிடுச்சு. 3 இந்தியன் சன் குரூப் நார்த்தன் சூப்பர் ஜெர்சி 100% வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இங்கிலாந்து வந்துட்டு எவ்வளவுக்கு இந்தியா மேல எவ்வளவுக்கு கிரிக்கெட் வந்து டிபெண்டா இருக்கு அப்படின்றது வந்து இந்த 100 சேல் வந்து சொல்ல வருது அப்படின்றதுக்கு தான் நாங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்க கவர் பண்றோம். இதை பத்தி ஆட் பண்றியாடி? ஆக்சுவலி இன்னொரு டீம் வராது, அந்த கேப்ரி குளோபல்ஸ் சொல்லிட்டு அந்த ஏற்கனவே வந்து இந்த நம்ம கல்ஃப் ஜெயின்ஸ் அண்ட் குஜராத் ஜெயின்ஸ் வச்சிருக்க டீம் அவங்களுமே ஒரு டீம் வாங்கியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் இந்த இந்தியன் கிரிக்கெட் ஃபிரான்ச்சைசி ஓனர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 டீம் வந்து இன்னும் 2 டீமோட ஆக்ஷன் வந்து இன்னும் பிட் ஆரம்பிக்கல. ஸோ அதுலயுமே வந்து டீம்ஸ் லைக் ஆர்சிபி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபிரான்ச்சைசி ஐ திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ் 3 பேருமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஆனா ஏற்கனவே நமக்கு தெரியும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு கவுண்டி ஹாம்ஷயர்லயே வந்து ஒரு ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஒரு டீமை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வி மே எக்ஸ்பெக்ட் ஒரு 4 or 5 ஃபிரான்ச்சைசி, அதாவது வந்து இந்த ஐபிஎல் வெர்ஷன் ஆஃப் இந்த ஹோம் ஆஃப் கிரிக்கெட்ல ஒரு ஐபிஎல் வெர்ஷனை பாக்குற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இன்னொன்னு இப்போ இதுவுமே வந்து 100 வந்து சக்சஸ் ஆச்சுன்னா வேற ஹை சான்ஸ் ஆஃப் பிக் பேஷுமே வந்து இந்த ரூட். ஏன்னா அதுவுமே வந்து இப்போ ஐ திங்க் இட்ஸ் ஸ்டேட் கிரிக்கெட் ஓன், ஐ மீன் கிரிக்கெட் பாடி ஓன் லீகா இருந்துருக்கு. அங்கேயுமே வந்து பிரைவேடைசேஷன் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியன் ஃபிளேவர் மே கோ தேர் ஆல்சோ. ஸோ என்னன்னா வந்து இட்ஸ் குளோபல் கன்சார்டியம் ஆஃப் இந்தியன் பிரான்ச்சைசிஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிரான்ச்சைசி பியூர் டாமினேஷன். இப்போ வந்து இங்கிலாந்துல ஒரு கிரிக்கெட் டீமை ரன் பண்றதுக்கு 70% வந்துட்டு 70-50 ஆக்சுவலா அவங்க வந்து வரும்போது மினிமம் 49% தான் கொடுக்கறதா இருந்தாங்க தெரியுமா. ஆனா பாரு சன் குரூப்ஸ்லாம் வந்து நார்த்தன் சூப்பர் ஜெர்சி 100% தே ஹேவ் டேக்கன் போது ஓவராலாவே நார்த்தன் சூப்பர் ஜெர்சிஸ்க்கு அந்த கவுண்டிக்கு இருக்கிற எல்லா கண்ட்ரோலும் இவங்க வந்துட்டு எடுக்கிற மாதிரி பிளேயர்ஸோட இது இந்த ஓவரால் 100 மார்க்கெட்டிங் ரீச் இதெல்லாமே பார்த்து இது பண்ணும்போது பிரான்ச்சைஸ் கிரிக்கெட் இஸ் கோயிங் டு, ஏன்னா ஓடிஐ வந்துட்டு ஆல்ரெடி செத்து போச்சு. அதை பத்தி நம்ம வந்துட்டு அந்த சாம்பியன்ஷிப் இதுல ஒரு தனியா நான் நெக்ஸ்ட் வீக்ல நான் பேசுறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இது ஒரு பெருசா ஆட் ஆகும்னு நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு பாகிஸ்தான். அந்த இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரை சீரீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் வந்துட்டு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற முடிஞ்சது. நியூசிலாந்து வந்து அந்த பிரேஸ்வெல், சாண்ட்னர், கிளென் பிலிப்ஸ் இந்த ஒரு ஆங்கிள் வந்துட்டு ஒரு ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல்ன்ற ஆங்கிளுக்கு ஒரு எதிர்மாறா இருக்கு. அப்படியே அவங்க வந்து கம்பீட் பண்ற மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் லெவல் பிரேஸ் லெவல் வந்துட்டு ஆஸ்பின் வெரைட்டியும் இருக்கு, ஹிட்டிங்கும் வந்து வேற லெவல் ஹிட்டிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நியூசிலாந்து லுக்ஸ் வெரி குட் டீம். அவங்கள பத்தி டீட்டெயிலா நம்ம பேசலாம் அந்த எந்த 11 வந்து இதா இருக்கும்னு. பட் இந்த ட்ரை சீரிஸோட ஓவரால் இதே வந்து ப்ரெப் டுவர்ட்ஸ் இது. பட் பாகிஸ்தானோட ஸ்குவாடுமே வந்துட்டு செம்மையா வந்து பில்டப் பண்ணிருக்காங்க. ஃபக்கர் ஜமானோட ஃபார்மா இருக்கட்டும் இந்த இதுல வந்துட்டு இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வரதும் போது ஓவரால் ட்ரை சீரிஸே முடிஞ்சிடும். டப்னு முடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே ப்ரெப் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல we'll discuss lot more on this try series, but right now how you people are excited to watch try series back? ஓகே, ஸோ இதுல எனக்கு 2-3 ஸ்டாண்ட் அவுட்டான பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானுமே வந்து அந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே இந்த சிங்கிள் கியர்ல ஆடுற மாதிரி பிளேயர்ஸே இருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து இப்போ நிறைய டீம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஓடிஐ கிரிக்கெட்ல வந்து அந்த 38 ஓவர்ல இருந்து 50 வரையும் வந்து ஸ்கோர் வந்து இப்போ 220 40 இயர்ஸ்ல 220 இருக்குன்னா வந்து ஆக்சிலரேட் பண்றதுக்கு வந்து பிளேயர்ஸ் இருக்கு. பட் இந்த பாகிஸ்தான் டீம்ல வந்து அவங்க யாருமே இல்லாத மாதிரி தோணுது. இந்த மேட்ச்லயே அவங்க பண்ண மாதிரி தெரியல. ஆள் இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணல.
தஹீர் இவங்களெல்லாம் எடுத்திருக்காங்க. பட் அதான் அது நம்ம ஸ்டாட்டை வச்சு இப்போ ஒரு மேட்ச் பார்க்கும்போது லீக் ஓவராலா நம்ம நெக்ஸ்ட் வீக் வரும்போது அந்த என்னென்ன அவங்க ஸ்டாட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா எப்படி பிக் ஆயிருக்குன்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசணும். இன்னொன்னு நியூசிலாண்டோட ஒரு 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 இதை பத்தி பேசணும். அதாவது வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து 40 ஹவர்ஸ்ங்கும் போது அவர் 38 40 தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 10 ஹவர்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஆக்சிலேட் பண்ணாருன்னா வந்து லாஸ்ட் 10 ஹவர்ஸ்ல வந்து 120 to 125 ரன்ஸ் அடிச்சாங்க அந்த டீம். ஸோ வந்து பயங்கரமா ஆக்சிலேட் பண்ணி மேட்ச் கொண்டு போனாங்க. இன்னொன்னு அந்த பேஸ் ஆஃப் ஓடிஐ கிரிக்கெட் வந்து இந்த நியூசிலாந்து டீம்ல இருக்க அதாவது இந்த நியூசிலாந்து டீம்ல இருக்க பேட்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து பயங்கரமா சூட் ஆகிற மாதிரி தெரியுது. நம்ம பார்த்திருக்கோம் டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், கேன் வில்லியம்சன், அதுக்கு கீழே கிளென் பிலிப்ஸ், பிரேஸ்வெல், சாண்ட்னர். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஓடிஐ கிரிக்கெட்டுக்கே வந்து அளவெடுத்து செஞ்சு வச்ச மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. ஸோ அதான் இன்னொன்று வந்து இப்போ வந்து ஐ திங்க் பாகிஸ்தானை வந்து எல்லா டீமும் ஆஃப் அன் அவர் டோர் பண்றது அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ் பெட்டர் இந்த சீரீஸ் வந்து ஒரு வில் பி வெரி பெனிஃபிட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் த டீம்ஸ். ஸோ யா வில் மூவ் ஆன் டு த லாஸ்ட் 2 செக்மெண்ட் வேர் எவ்ரி வீக் நம்ம கவர் பண்றது வாட்ஸ் ஆன் எர்த் அண்ட் ஆல்சோ ஐபிஎல் கேட்ச் அப். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு 1 minute ஒரு செக்மெண்ட் டு செலிப்ரேட் கிரேட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஆல்சோ. ஸோ that is what we are going to do. So Hari and Nadi, what on earth என்னதான் போயிட்டு இருக்கு இப்ப ட்விட்டர்ல, என்னதான் பிரச்சனை? ஸ்ரேயாஸ் வந்து ஜாலியா ஒரு படம் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு ஜாலியா தூங்க போயிருக்கான். அப்போ கதவை தட்டிட்டு விராட் விளையாடல, நீ பாட கட்டி அந்த மாதிரி இல்லையா? என்னடா அதுல வேற லைக் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலுமே வந்து சொன்னது வந்து உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்கிற ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஜிஜி மாமா வந்து ஏன் வந்து டிராப் அவுட் பண்ணணும்? ஏன்னா நம்பர் 4 வந்து லைக் வந்து அவருக்கு தான் சிமெண்ட் பண்ணியிருக்கோம், அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 2023 வேர்ல்ட் கப்ல லாஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடின நாக்கா இருக்கட்டும், நியூசிலாண்டோட செமிஃபைனல்ல வந்து 60 ball 100 இப்படிலாம் ஒரு நம்பர்ஸ் வச்சிட்டு இருந்தவர் வந்து ஸோ கம்பீர் என்ன சொல்றாருன்னா நம்பர்ஸ்லாம் கிடையாது, லெஃப்ட் ரைட் தான், லெஃப்ட் ரைட் அப்படின்றா. ஸோ அடி உன்னோட தாட்ஸ் என்ன? அதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து பத்தி பேசணும்னு வைக்கிறேன். அதாவது வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு 2011ல இருந்து மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அதாவது யுவராஜ் சிங் போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்பர் 4. அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 வேர்ல்ட் கப் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வி ஃபவுண்ட் ஜெம். அதாவது வந்து எந்த மாதிரி ஜெம்னா வந்து இந்த ஓடிஐ கிரிக்கெட்டை வந்து ஒரு ஜெயண்டா சொல்லக்கூடிய ஒரு பிளேயரா இருக்க ஸ்ரேயாஸ் ஐயரை பார்த்தோம். இன்னொன்னு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு என்ன பிடிச்சதுன்னா அவரோட அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். அண்ட் இன்னொன்னு அந்த அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல வந்து ஹி கெட் சக்சஸ் அண்ட் ஹி வின்ஸ் மேட்சஸ் ஃபார் இந்தியா. ஸோ அது வந்து நாட் எவ்ரி பிளேயர் கேன் டூ இட். அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து கௌதம் கம்பீர் வந்து ஏன் வெளியில உட்கார வைக்கணும்னு நினைச்சாருன்னா மேபி டு அகாமடேட் ஜெய்ஸ்வால்ங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ வாட் இந்த ஜெய்ஸ்வால் குட் ஆஃபர் ஃபார் த டீம்னால பண்ணாருன்னு தோணுச்சு. ஸோ இன்னொன்று வந்து ஸோ வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃபார் த ஐயர் பிஃபோர் திஸ் ஐபிஎல் அண்ட் ஆஃப்டர் திஸ் ஐபிஎல்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐயர் வாஸ் டெக்னிக்கலி ட்ராப் ஃப்ரம் த டெஸ்ட் டீம் அண்ட் இந்தியன் டீம். ஹி வாஸ் சென்ட் பேக் டு டொமஸ்டிக். There he performed runs, whereas he did not perform in one format. He performed in all the 3 formats and also with a very healthy strike rate and a very good average. So அவர் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா சும்மா ரன்ஸ் கிடையாது, டாமினேட்டிங் ரன்ஸ். இந்த டொமஸ்டிக் பவுலர்ஸ்லாம் யார் எந்தெந்த பவுலிங் அட்டாக்லாம் போட்டு அந்த பவுலிங் அட்டாக்ஸ் வந்து அடிச்சு கையே வராத அளவுக்கு அடிச்சு விட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஆடி அந்த ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இட்ஸ் ஆல் அபவுட் த மென்டல் டஃப்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்க ஐயர் வந்து எப்படின்னா சும்மா நீ ஷார்ட் பால்ல பவுன்சரா போட்டாலும் வந்து கையில கொடுத்துருந்த ஐயர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஒருத்தன் 145 146ல போடும்போது வந்து புல் ஷாட் ஆடுறாருன்னா தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் continuous form in domestic cricket and his mental strength. Yeah. So we'll wait and watch. அது ஏன்னா ஒரு மேட்ச் தான், அதனால நானும் பெருசா ரியாக்ட் பண்ண வேணாம். அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எக்ஸ்க்ளூசிவ் கிரிக்கெட் திஸ் வீக்கு தான் நான் வெயிட்டிங். ஸோ அந்த டைம்ல என்ன மாதிரி அப்ரோச் பண்றாங்கன்றத பார்ப்போம். வில் மூவ் ஆன் டு ஐபிஎல் கேட்சப். ஐபிஎல் கேட்சப்ல ப்ரிடாமினண்டா எல்லாரும் பேசுறதுன்னா அன்சுல் கம்போஜ். அந்த பையனோட ஃபார்ம், அந்த பையனோட பவுலிங் பத்தி எல்லாருமே ட்வீட் போடாத ஆளே கிடையாது. ஸோ அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் வுட் பி ஹாப்பி கோயிங் இன் டு திஸ். அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸுமே வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ஜென்ரலா எப்படி வந்துட்டு இந்த சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் வந்து கம்பேக் கொடுத்தாங்களோ அப்படின்ற அவுட்லுக்கா பாருங்க. மும்பை ஃபேன்ஸுமே வந்துட்டு தே ஆர் இன் குட் ஸ்பிரிட். ஸோ ஐபிஎல் ஃபேன்ஸ் ஆர் ரெடி, சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி, எல்லா ஃபேன்ஸுமே வந்து ரெடியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப் முடிச்சுட்டு அந்த கடமையை முடிச்சுட்டு தென் வில் மூவ் இன் டு அன் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கஷன் ஆன் அன்சுல் கம்போஜ்.
ஸோ ஐ திங்க் அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஐபிஎல் எக்ஸ்க்ளூசிவ்ல வீல் டாக் அபவுட் த பிளேயர்ஸ் அண்ட் வாட் ஆர் த ரோல்ஸ். ரைட் நோ வி ஆர் நாட் ரெடி டு ரிவீல் எனிதிங் ஆன் these players, so it's up to CSK fans. You should be happy seeing performance. So on the last we should celebrate a player. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து இந்த ஸ்ரீலங்கன் a great from ஸ்ரீலங்கா ஃப்ராங்க் திமுத் மதுசங்கர் கருணரத்னே. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர் அவர். ஆக்சுவலா அவர் வந்து பெருசா வந்து ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவரோட ஓவராலான ஒரு இதுக்கு வந்து டிக்கர்ல இருக்கும். அவர் பண்ண ரெக்கார்ட்ஸ்லாம் 14 வருஷம் இது பண்ணியிருக்காரு. 7th ஏகப்பட்ட ரெக்கார்டு. ஒரு ஓப்பனரா வந்து சுனில் கவாஸ்கருக்கு அடுத்து அந்த ரேங்க்ல ஒரு ஏசியன் இதுல வந்துட்டு அவர் இருக்கார். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரா இருக்கும்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வீட்டா கிரிக்கெட் கிளப் ஹவுஸ்ல இருக்கும்போது we had a discussion for a world 11. We were having a tough discussion and we even picked திமுத் கருணரத்னே in the 11 also. ஸோ அப்பயே எங்களுக்கு தெரியும் இவர மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு எந்த மாதிரி மிஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியல. பத்தும் நிஷங்கா ஒசண்டா பெர்னாண்டோ வந்து வந்தாலும் திமுத் கருணரத்னே the captain and the player they will really miss. I really like these kind of gems who really put everything for their country only in longer format. We have to salute Dimuth Karunaratne for, and also make sure he will have a அவரோட அந்த டேலண்ட் இருக்கிற அந்த ஓப்பனிங்ல வந்து இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அவ்வளவு பெரிய பிளேயரா இருக்கிற எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இல்ல எங்க பிளேயர்ஸ் யாரு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓப்பனரா ஆடுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கோச் ரோலை எடுத்து டெஸ்ட்டை எப்படி ஓப்பனர்ஸா வந்து ஆடணும்ன்றதுக்கு வந்து ஒரு டாம் லேத்தம் பீக்ல இருக்கும்போது திமுத் கருணரத்னே இவங்க எல்லாம் வந்துட்டு பிரைம் எக்ஸாம்பிள். ஸோ இவங்க திமுத் கருணரத்னே ஆளு வந்து ஸ்ரீலங்கால போய் அந்த திருப்பி அவர் என்ன கத்துக்கிட்டாரோ அது வந்து கேமுக்கு திருப்பி கொடுக்கணும்ன்றத நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்ரீலங்கன் எக்ஸ்பிளேயர்ஸ் எல்லாரும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து செட்டில் ஆயிடுறாங்க. ஓகே, பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு பண்றாங்க. குமார் சங்கக்காரா, மயிலா ஜெயவர்தனே அந்த மாதிரி இல்லாம திமுத் கருணரத்னே வந்துட்டு கண்டிப்பா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் நிறைய பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் வி ஹாவ் ஆல் த ஸ்டாட்ஸ் விச் வில் பி ஒரு ஆவரேஜா எவ்வளவு வந்து பண்ணியிருக்காருன்றது நிறையவே இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து டிக்கர்ல வந்து போட்டுருங்க. யூ வில் see the magnanimity of his performance. சரி, ஸோ இன்னொரு திமுத் கருணரத்னே எப்படி ஆட் பண்ணணும்னா வந்து ஒன்ஸ் அந்த வந்து மஹேலா, சங்கா, தில்ஷன், இந்த மலிங்கா எல்லாருமே போகும்போது அந்த ஒரு வேக்கம் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டோட டார்க் டேஸ் மாதிரி அவங்க நிறைய வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்த டைம்ல இட் வாஸ் திமுத் கருணரத்னே who stood for the team and who அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு டிஃபிகல்ட் ரன்ஸ் அந்த டிஃபிகல்ட் டைம்ல வந்து அந்த டீம் கூட இருந்து அந்த பிளேயர்ஸை வந்து ஒருங்கிணைஞ்சு ஒரு கிரிக்கெட்டை வந்து மறுபடியும் அந்த ஸ்ரீலங்கால வந்து மலர் வச்சதுல ஒரு முக்கியமான பங்கு வந்து திமுத் கருணரத்னேக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து we always have a huge respect and we salute to those players. Yeah, we salute these players also who will have a bigger impact today for this Cricket This Week episode. ஸோ வந்துட்டு இப்போ நிறைய இன்சைட்ஸா நிறைய நல்ல டிஸ்கஷன்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த கிரிக்கெட் திஸ் வீக் தான் வந்துட்டு எங்களோட ஒரு மெயின் மோட்டோ டு பிரிங் லாட் மோர் கிரிக்கெட் ஸ்டஃப். இந்த நம்ம தமிழ் கிரிக்கெட் ஃப்ரெட்டானிட்டிலே யூடியூப் ஃப்ரெட்டானிட்டிலே டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்தெல்லாம் வந்து இன்சைட்டோட கொண்டு வரணுன்றதான் எங்களோட ஆங்கிளே இந்த கிரிக்கெட் திஸ் வீக்ல. ஸோ டூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் followers in all the social media pages and subscribers here and like and share it with your cricket loving friends. So இந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷனுக்கு வந்துட்டு வந்ததுக்கு as usual நம்ம வாய்ஸ் ஹரி அண்ட் யாதவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். bye guys. So and thank you for all and have a great week.